கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசப்பா நல்லவர், அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. இயேசு நாமத்தை சொல்லும் போதே நோய் குணமாகிறது. இயேசு நாமத்தை பயன்படுத்தும் போது பிசாசு ஓடுகிறது. இயேசு சர்வ வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர். அவருக்கு முன்பாக மந்திர சக்திகள் சூனியங்கள் ஒன்றும் நிற்காது. அவருக்கு முன்பாக நம்ம பரிசுத்தமாக வாழும்போது, உண்மையாக வாழும்போது, கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்மை பெரிய ஜாதியாக்குகிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க, வெறுமையாக்குங்க. காலையிலேயே முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படிட்டு வேதத்தை வாசிங்க. முழங்கால் படிட்டு செவிங்க. உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றி எழுதுவார். நிச்சயமாக மாற்றி எழுதுவார். ஆகாதம் தள்ளப்பட்ட கற்கள் எல்லாம் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறும். பெரிய காரியத்தை பார்க்க போகிறீங்க. சரியா? இன்றைய ஜீவாத்துக்கான வசனம் சங்கீதம் 26:8. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். வாஞ்சை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறேன், உம்முடைய மகிமை தங்கி இருக்கிற இடத்தை நான் வாஞ்சிக்கிறேன். பார்த்தீங்களா? வாஞ்சை நமக்கு வேணும். ஆலயத்தின் மீது ஒரு வாஞ்சை, தெய்வ மகிமை தங்கி இருக்கிற இடத்தை குறித்த ஒரு வாஞ்சை. நீங்கள் எலியாவை பார்த்தீங்கன்னா, எலியா தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்கே போவார்னா, கர்மேல் பருவத்து கர்மேல் மலைக்கு போவார். அங்கே போய் முழங்கால் பண்ணிடுவார். ஏன்னா அந்த இடத்துல ஒரு மகிமை இருந்துச்சு. அந்த ஸ்தலத்தை அவர் ஜெபிக்கிற ஸ்தலமாக வச்சுருந்தார். இன்றைக்கி நிறைய வீடுகளில் பெரிய வீடு இருக்குது, ஜெபிப்பதற்குன்னு ஒரு இடம் இல்லை. வேதத்தை உட்கார்ந்து அமைத்து தியானிப்பதற்குன்னு ஒரு இடம் இல்லை. எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, ஸ்டோர் ரூம் இருக்குது, எல்லாம் என்னென்னமோ ரூம், மேக்கப் ரூம் இருக்குது, எல்லா ரூமும் வச்சுருக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்து இருக்கிறதுக்கு, உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, வேதத்தை தியானிப்பதற்கு, அப்படியே குரலை கேட்பதற்கு ஒரு சின்ன அறையை ஒழுங்குபடுத்துவோமே. அதில் உட்கார்ந்து நம்ம தேவ பிரசன்னத்தை உணரணுமே அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை. அதை வாஞ்சிக்கணும். அதே போல் ஆலயம், ஆலயத்தை பற்றி நிறைய பேருக்கு கவலை இல்லை. நேரம் இருந்து ஆலயத்துக்கு போகணும், இல்லைன்னா போக வேண்டாம். அது ஒரு விளையாட்டுத்தனம் மாதிரி. அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தருடைய ஆலயம் எப்படி வாஞ்சிக்கணும் தெரியுமா? எப்படி விரும்பணும் தெரியுமா? என்னைக்கு ஓய்வு நாள் வரும், காத்து இருக்கணும். எப்போது விசேஷத்தை கூட்டம் ஆலயத்தில் நடத்துவாங்க, காத்திருக்கணும். எங்கள் ஆலயத்தில் வந்து, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலயத்தில், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையில் வந்து கர்த்தரை ஆராதித்து, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ஜெபம் பண்ணி நான் நன்மையை பெறணும், ஆண்டவரோடு இணையணுங்கிற ஒரு தாகம் இருக்கணும். அதாவது வாஞ்சி உள்ள ஆத்மாவை தான் கர்த்தர் திருப்தி ஆக்குறாரு. சரியா? உங்களுக்குள்ள வாஞ்சி இருக்குதா? 2 காரியம். ஒன்று கர்த்தருடைய ஆலயம், இனி ஒன்று கர்த்தருடைய மகிமை தங்கியிருக்க ஸ்தானம். அப்படின்னா கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு இடத்தை ஒழுங்குபடுத்தி அந்த இடத்தில் அமர்ந்திருப்பது. இந்த இடம் முக்கியப்படுத்துவது அல்ல. இது எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்குது இல்லை? அதே போல் தேவன் வந்து என்னோட பேசுவதற்குன்னு ஒரு இடத்தை நான் ஒதுக்கணும். அந்த ஒரு காரியத்தை செய்து அதன் மேலே ஒரு வாஞ்சையும், தேவனுடைய ஆலயத்தின் மீது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை மீது ஒரு வாஞ்சி இருக்குன்னா கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். இன்னைக்கு ஒரு ஒப்பு கொடுத்தல், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து உங்களை அர்ப்பணிங்க. இயேசப்பா பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆலயத்தையும் உம்முடைய மகிமை தங்கியிருக்கிற ஸ்தானத்தையும் வாஞ்சிப்பதற்கான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரோம். வாஞ்சை இல்லாமல், அனல் இல்லாமல், குளிர் இல்லாமல் நாங்கள் இருக்காமல் உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்க, உம்முடைய ஆலயத்தை வாஞ்சிக்க, உம்முடைய ஆலயத்துக்கு நேராக எல்லா காரியத்துக்கும் நாங்கள் ஓடி வர உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு நீர் தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இருப்பதே தொட்டு சுகமாக்கும். சமாதான மக்களுக்கு சமாதானத்தை கொடும். பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் இணைந்து வாழட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடும். தேவ சித்தம் தெரியாதவர்களுக்கு சித்தத்தை வெளிப்படுத்தும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். பிசினஸ் பண்ணுற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வேலை செய்கிற அரசு தனியார்கள் வேலை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. நிரந்தர வேலை இல்லாதவர்களுக்கு, தொழிலாளருக்கு, வியாபாரம் இல்லாதவருக்கு அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.